ரெடி ரோலிங் சார். எஸ் சார். இன்னைக்கு வந்து நான் செஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, என்னென்ன காரக்குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். போடுற காயை பொறுத்ததும் சின்ன சின்ன ப்ராசஸ் மாறதை பொறுத்தும் போயிடுறதுக்கு. கொஞ்சம் கேமரா கிட்ட காமிங்க. இதுக்கு இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வத்த குழம்பு. அதுக்கு சின்ன வெங்காயம் அவசியம். அதில் பாதி அளவாவது கால் அளவாவது பூண்டும் ரொம்ப அவசியம். புளி வந்து கணக்காக சொல்லிடுறேன், இந்த அளவு தான், ஒரு லெமன் சைஸ் புளி. இதை ஊற வச்சு இதை வந்து எப்படி ஊற வைக்கணும்னா வெந்நீரில் ஊற வைக்கணும். ஒரு டம்ளர் தண்ணியில் வெந்நீரில் ஊற வச்சுட்டு மொத்தமாக வந்து அதுக்கப்புறம் 2-3 தடவையாக புழிஞ்சு எடுத்துக்கணும். மொத்தமாக இதில் இருக்கிற தண்ணி வந்து 2.5 டம்ளர் தான் இருக்கும். கையால் தான் வடிகட்டணும், ஸ்ட்ரெயினர் வச்செல்லாம் வடிகட்டக்கூடாது. 2-3 அப்போ தான் இந்த கோது சின்ன சின்ன இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும், இந்த திப்பி அதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நமக்கு புளிக்குழம்புக்கு வத்த குழம்புக்கு புளி எலுமிச்சம்பழம் புளி கரைச்ச புளி இருக்குது, வெந்நீரில் ஊற வச்சு கரைச்ச புளி இருக்குது, வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், இது கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெல்லம். அதுக்கு இன்னும் தேவையான பொருள் வந்து பெருங்காயம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள். எண்ணெய் வந்து 2 எண்ணெயும் போட்டுக்க போகிறோம். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் சம அளவில். அதில் இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒரு துளி இல்லைன்னா 2 ட்ராப் வந்து விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். இது என்ன எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறதுனா, புளி வந்து சூடு, அந்த சூட்டை வந்து இந்த 2 ட்ராப் ஆயில் வந்து குறைச்சிரும் அப்படிங்கிறது அதனுடைய ஐடியா. இது வந்து ஓகே, இது வத்த குழம்புக்கு. இது வந்து அதுக்கு மேட்சாக கூட்டு, சுரக்காய் கூட்டு. சுரக்காய் கூட்டுக்கு இது 2 பேருக்கானது தான் செய்கிறேன் நான். இது 1 கரண்டி தான் இருக்கும் சிறுபருப்பு, அந்த அளவு. இந்த சுரக்காய், தேங்காய் வந்து சின்ன குட்டி தேங்காயோட 1/2 மூடி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேவைப்படாது, திருகிட்டு பார்த்து சொல்கிறேன். 3-4 பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இருக்குது. இது நான் 1 நிமிஷம். இது வந்து நல்லெண்ணெய், இது ஒரு 3 நல்லா ஊற்றுவேன். இது வந்து கடலெண்ணெய், 2ம் சேர்த்து ஒரு 3 தேக்கரண்டி இருக்கும். ஓகே, 3 டேபிள் ஸ்பூன். ஆமாம். இது வந்து விளக்கெண்ணெய், அவ்வளோதான். இந்த மீன் டைம் ஒரு குழிக்கரண்டி அளவு பருப்பு வச்சுருந்தேன், நல்ல பயத்தம் பருப்பு. அது கழுவி வேக போட்டாச்சு. அது கூட்டுக்கு இன்னொரு டம்ளர் வந்து எடுத்து லெமன் ஜூஸ் வேணும். இந்த பாருங்க, சமைக்கும் போது இன்னொரு நமக்கான ஒரு எனர்ஜிக்கு லெமன் ஜூஸ், தக்காளி ஜூஸ், பிளாக் காஃபி, டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட், மோர் கரைச்சது, பீட்ரூட் ஜூஸ், எதையாவது ஒன்று வச்சுட்டு குடிச்சு செஞ்சால் எனக்கு ரொம்ப எனர்ஜைஸ்டாக இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும், மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். இங்கே இது என்ன காயுது. சிம்பிள் ஆகுத. வெந்தயம் போட்டுருக்கேன். கட்டி பெரியாயம் கொஞ்சம் அது முன்னாடியே போட்டுக்கணும். சிறிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு உரித்தல், இதெல்லாம் நல்ல வதங்கணும். காண்பது கவனிக்க வேண்டியது, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். ஆமாம், மேல் தோலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். வெங்காயம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பாதியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து போட போகிற காயை போடணும். சிம்மில் வச்சுட்டேன். இந்த கத்திரிக்காயை உப்பு போட்ட தண்ணியில் வச்சுருக்கேன். இது ஒரு பரட்டிக்கிறேன்.
ஏன் உப்பு போடுறது போட்டால்? அதில் ஒரு துவட்டோ கசப்போ ஏதோ ஒன்று இருக்கும். அது வந்து அந்த கருப்பு தன்மையாக வெளியில் வந்துடும். அதுக்காக அதில் போடுறது அப்படின்னு என்னோட புரிதல். ஓ, ஒரு திருப்தி. இல்லை அது இப்போ போடாமல் போடுங்க. கத்திரிக்காய் மட்டும் போடணும். இது ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணணும். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் எண்ணெயில் நல்லா குளித்து சூடாக குளித்து சூடு ஏறினா போகலாம். இல்லை அதான் ஓரளவு சூடு ஏறணும். ஏறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுங்க. தீய மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 1 2 3 ஏப்பா 4 டேபிள் ஸ்பூன். இது டேபிள் ஸ்பூன் தானே. அப்புறம் இது டீஸ்பூன். இது டீஸ்பூன் மிளகாத்தூள். அரை ஸ்பூன். 4 போதுமா? ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளிக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிங்க. நல்ல சூடு இருக்குது. இந்த எண்ணெயில் அந்த பொடியெல்லாம் சாம்பார் பொடியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும். கருகக்கூடாது அதே சமயம். அதனால் நான் சூடு இருக்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கரைச்ச புளி, கரைச்சி வச்ச புளி கரைச்சல், புளி கரைசல் கரைசல் போட்டு கல் உப்பு, இருமாம பண்ண முடியாது. இருங்க. வெல்லமும் இந்த அளவு வெல்லம் இப்பயே போட்டணுமா? கொஞ்சம் கொதிக்கும். நான் போட்டுருவேன். அப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா மறந்துடுவேன். போட்டுறேன். ஒன்றும் தப்பு இல்லை. இந்த அளவு வெல்லம். இது என்ன அளவுன்னு சொல்கிறது? எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு, எலுமிச்சம்பழம் அளவு புளிவு, நெல்லிக்காய் அளவு வெல்லம் போட்டிருக்கேன். பார்ப்போம். இந்த வத்த குழம்பு எப்படி இருக்கணும்னா ஹாட் ஹனி மாதிரி இருக்கணும். புளிப்பு தெரியக்கூடாது, உரப்பு தெரியக்கூடாது. லேசாக ஒரு இனிப்பு இருக்கா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் வரணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த காயோட ஸ்மெல் இருக்கணும். எல்லாம் இருக்கணும். இங்கே வந்து சொரக்காய்க்கு சொரக்காய் பூண்டுக்கு பருப்பு வந்துட்டுருக்கு. இங்கே பக்கத்தில் வெந்நீர் வச்சுருக்கேன். தேங்காய் திருக்கிட்டு வந்து காமிக்கிறேன். ரெடி குழம்பு. வெண்டை இது கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லா வெந்து வெண்ணெயாட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. சின்ன வெங்காயம். ஆமாம், சின்ன வெங்காயம் பூண்டு போடணும். இங்கே வந்து பருப்பு வெந்துட்டு இந்த ஒரு இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம். சொரக்காய் அதோட 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதுதான் இந்த சொரக்காய் மேலே சவுசவும் போடலாம். நல்லா இருக்கும். பருப்பு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் தேங்காயை திருகிட்டு உட்காந்துட்டேன்னா எங்காமிங்க தேங்காய் திருகும்போது உங்களை தேங்காய் வேணுமான்னு கேட்டேன், வேண்டான்ட்டீங்க. நான் தாங்க பொறுப்பு. இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து பெரியம்மா அம்மாலாம் சமைக்கும்போது தேங்காய் திருகி சொன்னால் எங்களை திருகி தர வாயில் போட்டு ஓடி போயிடுவோம். வாயில் போட்டு ஓடி போயிடுவோம். இரு ஓடாத எங்க சமையலுக்கு வேணும்பாங்க. இதுக்கும் தென்னை மரம் இருக்கும் கொல்லை பக்கத்தில். ஆனாலும் வந்து எல்லாம் ஒரு அளவாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து தேங்காய் எவ்வளோ தின்னாலும் சாப்பிட்டாலும் கேட்குறதுக்கு அம்மாவும் இல்லை பெரியம்மாவும் இல்லை. தொண்டை அடைக்கி. நீதான் கேட்குறேன், ஒன்றே யாரும் கேட்குறேன். நானும் கேட்குறேன், யாருமே சாப்பிட மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து இவ்வளோ தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது. அதான் ஒரு வார்த்தை போட்டுருக்கு, தேவையான தேங்காய். அதான் அதை கொஞ்சம் நீங்கள் அவங்கவுங்க செக் பண்ணிக்கணும். ரொம்ப தேங்காயாக இருந்தாலும் டேஸ்ட் வராது. என்ன போடுறேன்? ஜீரகம், துளியூண்டு ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அது வேகட்டும். இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து குறுகணும். இல்லை தேங்காய் பால் ஊற்றா பால் ஊற்றியாங்க? இல்லை, அது ஒரு மாதிரி ஒரு தடவை செய்யலாமாவும். எத்தனையோ இதாக இருக்குது. இன்னைக்கு ஊற்றலை. இது ப்ராப்பர் வத்த குழம்பு.
இதில் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா வெந்திருக்கான்னு பார்க்கணும். தண்ணி ஊற்றும் முடிஞ்சு வெந்நீராக ஊற்று. வெந்நீர் தான், அதுக்கு தான் அந்த சட்டியில் ஆமாட்டியா? கூட்டு ஊற்றிட்டேன். இந்த இது சூடானதை கொஞ்சம் சூடி வெந்நீர் ஊற்றுறேன். போட்டு கொஞ்சம் 11 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, ஆஃப் பண்ணிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். தேன் மாதிரி சொட்டணும். காரணுன்னு இன்னும் கூட கொஞ்சம் இருக்கும். நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து போட்டு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டாலே இந்த 3 வேளைக்கு இது நல்லா தாராளமாக வந்துடும் 2 பேருக்கு. இது காய் கொதிச்சிட்ருக்கீங்க, வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்தோடனே உப்பை போட்டு இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஜீரகம் போட்டதை இதை போட்டு இந்த 2 மிளகாய் இருக்குன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. காலையில் நிலக்கடலை சட்னி அரைச்சேன் இட்லிக்கு. நான் எப்பொழுதும் கூட மிளகாய் வச்ச வறுப்பல்ல, அதை இதில் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து நல்லெண்ணெயில் போட போகிறேன். சாரி, நல்லெண்ணெயில், தேங்காய் எண்ணெய் 2லேயும் போடலாம். இன்றைக்கி நல்லெண்ணெயில் போடுறேன். தேங்காய் எண்ணெய், எஸ். இந்த குழம்பு ரெடி. இது அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக விட்டுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இருங்க, இந்த கூட்டு வந்தவொடனே நான் காமிச்சிடுறேன். காசி வெந்துட்டு, முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். முதல்ல போட்டுறக்கூடாது. உப்பு மரத்துக்குன்னு சொல்லுவாங்க. இது தேங்காயை திருகி பூவாகவும் போடலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு இந்த தண்ணி சரியாக இருக்கும். இதை தாளித்து வச்சுட்டேன் தேங்காய் எண்ணெயில். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த மிளகாயை இதிலே கிள்ளி போட்டேன். நாங்கள் கொஞ்சம் காரம் இருக்கும். காரசாரமாக தான் சாப்பிடுவோம் நாங்கள். கொஞ்சம் இந்த 2 மிளகாயெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், இறங்கிருக்கும். ரைட். நல்லா வெந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் போடுவேன். ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக போட்டால் நிறைய வந்துடும் அப்படிங்கிறதுனால. இப்போ தேங்காய் பால், ஜீரகம், தேங்காய் பால் இல்லை, தேங்காய் ஜீரகம். இதுதான் பர்ஃபெக்ட் கலர். ஜீரக வாசனை வருது. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வரட்டும். இந்த தாளிதத்தை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். கொதிச்சிச்சு. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சானை போடணும். தாளிச்சான் வேறு. அந்த ரைஸ் நம்ம ஊர் பக்கம் உள்ள முஸ்லீம்ஸ் செய்கிற ரைஸ். ஆஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி, தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர்லாம் இறங்கி இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். க்ளோஸ் தான்.